ஏன் திமுக கதறாங்க? பிரதான் மந்திரி தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு வர்றாங்க. திமுக என்ன பயம்? இதே முதலமைச்சர் அவரை கையில் கிளவுஸ் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த காரில் வந்து அப்படியே யாரையும் தொடாமல் கும்பிடு போட்டுட்டு அந்த மாவட்டத்தினுடைய தலைநகரத்துக்கு வந்து அப்படியே ஹைட்ராலிக் லிஃப்ட் ஏறி பேசுறத தவிர முதலமைச்சரை கிராமத்துக்கு போக சொல்லுங்க. இந்த முதலமைச்சர் எத்தனை கிராமத்துக்கு போயிருக்காருன்னா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எத்தனை கிராமத்துக்கு போயிருக்காரு? முதலமைச்சரான பிறகு 33 மாசத்துல எத்தனை கிராமத்தில் இரவு தங்கியிருக்காரு? ஏன்னா மக்கள் நகரத்தில் மட்டும்தான் வசிக்கிறாங்களா? மக்கள் கிராமத்தில் யார் மக்கள் இல்லையா? இந்த முதலமைச்சர் எத்தனை முறை கிராமத்துக்கு போயிருக்காரு? வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்க. கிராமத்துக்கே போக மாட்டார். ஸ்பெயினுக்கு போவார், யூகேக்கு போவார், துபாய்க்கு போவார், ஜப்பானுக்கு போவார், இங்கெல்லாம் போவார். அப்புறம் நகரத்துக்கு வந்து கை காட்டிட்டு கிளம்பி போயிடுவார். அதனால் இது போன்ற ஒரு முதலமைச்சரை வைத்துக்கொண்டு ஆர்.எஸ். பாரதி அவர்களோ வேறு திமுக தலைவர்கள் பேசுவதை வெட்கக்கேடானது. மேட்டுப்பாளையம் ஏன்னா கோயம்புத்தூர் வந்து 2 முறை வந்திருக்கிறாங்கன்னா அதனால் கட்சியிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு இந்த முறை பிரதமர் அவர்களை அழைத்து செல்கின்றோம். ஆக்சுவலாக முதல்ல பொள்ளாச்சி இருந்துச்சு. பொள்ளாச்சியில் லாஜிஸ்டிக்கலாக இடம் சரியாக அமைஞ்சு வரல. பிரதமருடைய செக்யூரிட்டி கன்சிடரேஷனுக்கு இடம் சரியாக அமைஞ்சு வரல. எல்என்டி பைபாஸ் சாலை பக்கத்தில் தொலைவு பார்த்தோம். மேட்டுப்பாளையத்தில் இடம் சரியாக பாதுகாப்பு காரணங்களுக்காக அமைந்து வந்திருக்கின்ற சூழலில் மேட்டுப்பாளையத்தில் பிரதமருடைய நிகழ்வு 10ஆம் தேதி மத்தியானம் இருக்கும். 12ஆம் தேதிக்கு மேலே பிரதமருடைய பயணம் இருக்கு. போகாத இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். நம்முடைய நோக்கம் வந்து பிரதமர் எங்க செல்லுலையோ அங்கே போகணும். அப்படின்னா ஏற்கனவே வந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. புது இடத்துக்கு பிரதமருடைய பயணம் இருக்கும். 12ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சொல்றேன். பத்திரிகை நண்பர் வந்து நம்முடைய ஐடி விங் ஒருத்தரை வந்து தாக்குறாரு, வாக்கி டாக்கியை உடைக்கிறார், கெட்ட வார்த்தையில் ஆபாசமா பேசுறார். அது தவறு. என்னை பொறுத்தவரை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். 1 to 1 யார் அந்த பையன் இருக்கான், அந்த தாக்கப்பட்ட பையன் யார், 1 to 1 கேட்டு நீங்க பிரச்சனையை முடிச்சுக்க. ஏன்னா என்னுடைய டீம்ல ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்களை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அது என்னுடைய பொறுப்பு. இது மட்டும்தான் சண்டை காரணம். அவங்க அதுக்கப்புறம் வந்தாரு, பேசினாரு, அந்த பையன்கிட்ட பேசினாரு, பேசிட்டு போயிட்டாரு, அதோட பிரச்சனை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். பட் என்னை பொறுத்தவரை பத்திரிகை நண்பர்களுக்கு சுதந்திரம் இருக்கு. அதே போல இண்டிபெண்டா ஒருத்தர் கவர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. எல்லாருக்கும் அந்த வேன்ல ஸ்பேஸ் இருக்கு. எல்லாரும் வரணும். ஒரு வாக்கி டாக்கியை உடைக்கும் அளவுக்கு கலவரம் ஆகக்கூடாது அப்படிங்கறத என்னுடைய நோக்கம்.